ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மாடக்குளம் கம்மாய் ரயில்வே கிராசிங் கிட்ட வந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய செம்மறி ஆடுகள்லாம் இருக்கும். ஸோ இந்த ஆடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டேஸ் வந்து மார்னிங்கு இங்கே வந்து குளிப்பாட்டுவாங்களாம். ஸோ இந்த செம்மறி ஆடு எல்லாமே வந்துட்டு வீட்டில் வளர்க்குற ஆடுகளில். ஸோ இது வந்துட்டு கறி வெட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, சண்டைக்காக யூஸ் பண்ணுற ஆடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம வந்த பர்பஸ் என்னென்னா வந்து ஒரு 6 months பிஃபோர் சேம் இதே லொக்கேஷன் வந்து இந்த மாடக்குளம் கம்மாய் கரையில் ஃபுல்லாக நம்ம ட்ராவல் பண்ணோம். அதாவது மாடக்குளத்துலேருந்து அச்சம்புத்திரிக்கும் ட்ராவல் பண்ணோம். ஜஸ்ட்டு அந்த கரை மட்டும் இருந்தது. இப்போ வந்து அந்த கரையில் வந்து ரோடு அமைக்கிறாங்களா இல்லை ஜஸ்ட் ஒரு வாக்வே மாதிரி அமைக்கிறாங்களா அதுன்னு கன்ஃபார்மாக தரல. ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த இடம் பற்றி ஐடியா இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாடக்குளம் இந்த ரயில்வே கிராசிங் இருக்குல்ல, இங்கே நீங்கள் வரணும்னா பழங்கானத்தம் மாடக்குளம் வில்லேஜிலேருந்து இந்த ரயில்வே கிராசிங்லேயும் வரலாம். சப்போஸ் நீங்கள் விளாச்சரிலேருந்து வரீங்கன்னா விளாச்சரி முனியாண்டிபுரத்துலேருந்து இந்த ரயில்வே கிராசிங்க்கு வரலாம். சப்போஸ் நீங்கள் திருப்பூன்றத்துலேருந்து வரீங்க அப்படின்னா டிபிகே ரோடு இருக்குல்ல, டிபிகே ரோடு இப்போ வந்து புதுசாக தெங்காக்காமா ஒட்டி வந்து ஒரு ரோடு அமைச்சிருக்காங்கல்ல, அந்த ரோடு வழியாக வந்து மன்னர் காலேஜ் வந்து சௌராஷ்டிரா காலேஜ் வந்து பழையபடி நீங்கள் முனியாண்டிபுரம் வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து ரீச் ஆகிடலாம். இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பைபாஸ் ரோட்டில் சந்திரகாந்தி நகர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாஸ் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட இந்த மாடக்குளம் கம்மாயோட தான் எண்ட் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து ஃபில்லப் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணிருக்கிறது கம்மா கரையில் வந்துட்டு ட்ராவல் பண்ணிருக்கோம். முன்னாடி வந்துட்டு இந்த கரையில் வந்து நீங்கள் வந்துட்டு பைக்கில் போக முடியாது. காரணம் வந்துட்டு மரங்களில் புதராக இருக்கும். இதுக்கு அப்படியே பேரலாக வந்துட்டு ஒரு ரோடு போகும். இந்த ஒரு ரோடுனா ரொம்ப சின்ன ரோடு, மணல் ரோடு. அது வந்து மாடக்குளம் வில்லேஜுக்கு போகிற ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரோடையும் வந்துட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க, அகலப்படுத்திட்டுருக்காங்க. ப்ளஸ் இந்த கரையை வந்துட்டு டோட்டலாக கிளியர் பண்ணி அதில் வந்துட்டு கான்க்ரீட்டு ஃபென்சிங் மாதிரி கூட அமைச்சிட்ருக்காங்க. இதிலே நம்ம கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மாடக்குளம் வில்லேஜ் போகிறதுக்கான டீவியேஷன் இருக்கும். ஸோ அந்த டிவிஷனில் நீங்கள் டர்ன் பண்ணிட்டீங்கன்னா மாடக்குளம் வில்லேஜுக்குள்ளே போயிடலாம். போன முறை அதாவது 6 months பிஃபோர் நம்ம இந்த கம்மா கரையில் வந்துட்டு வீடியோ பண்ணும்போது அப்போவே நான் சொல்லியிருந்தேன், சப்போஸ் இங்கே வந்து ஒரு ரோடு, அதாவது முனியாண்டிபுரத்துலேருந்து மாடக்குளத்துலேருந்து அச்சம்பத்து வரைக்கும் ஒரு ரோடு அமைச்சாங்கன்னா பெரிய லெவலில் பைபாஸ் ரோடு மக்கள், திருநர் விளாச்சேரி திருப்பரன்ற மக்கள், பழங்கானத்த மக்கள், ஸோ இவங்க எல்லாமே ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டிங் ரோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பைபாஸ் ரோடில் உள்ள கன்ஜெஷன்னு, டிபிகே ரோடில் உள்ள கன்ஜெஷன்னு, அதுக்கப்புறம் அச்சம்பத்து விராட்டிப்பத்து கன்ஜெஷன், இது எல்லாமே வந்துட்டு குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் பைபாஸ் ரோடில் இருக்க கூட்டமும் பெருமளவு வந்துட்டு அவங்க பைபாஸ் ரோடு யூஸ் பண்ணாமல் டிபிகே ரோடு யூஸ் பண்ணாமல் இந்த ரோடை யூஸ் பண்ணி அவங்க திருப்பூன்றத்துக்கோ திருநூறுக்கோ இல்லை நாமலை புதுக்கோட்டைக்கோ அவங்க வந்து ட்ராவல் பண்ணலாம். இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சுமே இருக்குது பாருங்கள். மாடக்குளத்துலேருந்து அச்சம்பத்து வரைக்கும் அந்த கரையை வந்து இப்போ நல்லா அகலப்படுத்திட்டாங்க. சிலவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே சொன்னது போல் இங்கே வந்து ஒரு 60 feet ரோடு அமைக்க போகிறாங்க. இந்த ரோடு வந்து திருப்பரங்குன்றம் தெங்காக்கம்மா பக்கத்தில் ஒரு கரையில் ஒரு ரோடு அமைக்கிறாங்கள, அது வரைக்கும் லிங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த லே பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், 2 பக்கம் கான்க்ரீட் போட்டுட்ருக்காங்கள, அவங்க என்ன சொல்கிறாங்க, தெங்காக்கம்மாவில் அமைச்சிருக்கிற அந்த வாக்வே ரோடு மாதிரி இங்கேயும் வந்துட்டு ஒரு கம்மா ஓரமாக வந்து ஒரு வாக்வேயும் ஒரு ரோடு இங்கே அமைக்க போகிறாங்க. அதாவது கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் மாடக்குளத்துலேருந்து அச்சம்பத்து வரைக்கும் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 5 மீட்டருக்கு ரோடு இருக்கும், தார் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து சின்னதாக வாக்வே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோடு ஃபர்தராக வந்துட்டு அச்சம்பத்து போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அச்சம்பத்து விராட்டிப்பத்து பைபாஸ் ரோடு வந்துட்டு தாண்டி தான் இந்த ரோடு வந்து அச்சம்பத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ திருப்பரங்குன்றம் விளாச்சேரி திருநகர் இங்கேருந்து வரவங்க அழகாக இந்த ரோடு யூஸ் பண்ணி விராட்டிப்பத்து அச்சம்பத்து ரோடை வந்து பிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற அந்த லொக்கேஷனில் தான் வந்துட்டு அச்சம்பத்து விராட்டிப்பத்து பைபாஸ் ரோடு வந்து க்ராஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாலம் வருமா இல்லை கிராசிங் இருக்குமா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. காரணம் வந்துட்டு ஒரே ஒரு பாலம் தான் அந்த அச்சம்பத்து விராட்டிப்பத்து பைபாஸ் ரோட்டை கொண்டு வர போகிறாங்க. அது வந்து
கன்னியாகுமரி பெங்களூர் ஹைவே. ஸோ அந்த இடத்துல தான் பாலம் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இன்டர்செக்ஷன் வந்து இருக்குமா இல்லையான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு இந்த ரோடை வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கட்டாயம் வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஃபியூ மீட்டர்ஸ் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து நாமலை போகிற ரோடு இருக்குல்ல, அச்சம்பத்து விராட்டிபத்து ரோடு இருக்குல்ல, ஸோ அந்த ரோடு வந்து ரீச் ஆயிரும். சரியாக வந்து அந்த ட்ரூ வேல்யூ ஷாப் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம ரீச் ஆயிடுவோம். செப்டம்பர் மாதம் நம்ம சேம் லொக்கேஷனில் வந்து வீடியோ எடுத்திருக்கோம்ல, ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல நோட்டில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பாய்.